குட் மார்னிங் டு ஆல். டுடே நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் இன்றைக்கித்தோட அப்டேட்டட் நியூஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியோட அப்டேஷன் பார்த்துடலாம். நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் ஆல் கோர்ஸ்க்கான நியூ பேட்சஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எந்தெந்த கோர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா யூபிஎஸ்சி, பேங்கிங், டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வேஸ் அண்டு போலீஸ். ஓகேங்களா? ஸோ நீங்களும் ஸ்டேட் அண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆகி உங்களோட லைஃப்பில் ஒரு பிக் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக லீட் பண்ணோம் அப்படின்னா நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்ஸு அப்ளிகபிள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எங்களால் நேரில் வந்து ஸ்டடீஸ் வந்துட்டு கன்டினியூ பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் கோர்ஸும், இல்லை நாங்கள் ஒர்க்கிங் பீப்புள் எங்களோட டைமிங் கன்வீனியன்ட்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கிளாஸ் வரோம், ஆனால் எங்களோட டைமிங் கன்வீனியன்ட்க்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னாலும் நாங்கள் உங்களுக்கு அப்ளிகபிள் பண்ணித்தரோம். மார்னிங் செஷன், ஆஃப்டர்நூன் செஷன், ஈவினிங் செஷன்னு சொல்லிட்டு உங்களுக்கான டைமிங்கில் நீங்கள் கன்வீனியண்ட்டாக வந்துட்டு கிளாஸஸ் வந்துட்டு கண்டினியூஸாக அட்டன் பண்ணுற மாதிரி நாங்கள் ஆக்சஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? அண்டு நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமி எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா ஹோப் காலேஜ், கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ நீங்களும் உங்களோட லைஃப்பில் ஒரு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு வந்துட்டு லீட் பண்ணோம் அப்படின்னா நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியோட காண்டாக்ட் பண்ணி உங்களோட என்கொயரிஸ் கோர்ஸ்லாம் அப்டேட் பண்ணிக்கோங்க. நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியோட காண்டாக்ட் நம்பர் 9600527687. ஒன்ஸ் அகைன் 9600527687. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட கோர்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிக்கோங்க. அந்த அப்கமிங்கில் வர எல்லா எக்ஸாம்ஸும் உங்களோட கோர்ஸில் கிளியர் பண்ணோம் அப்படின்னா நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கித்தான ஃபஸ்ட்டு நியூஸ் வந்துட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்ரூவல் பண்ணியிருக்காங்க டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் ஆஃப் ஷிப் ரிப்பேர் ஃபெசிலிட்டி. எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மந்தினர், குஜராத்தில். ஓகேங்களா? ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க, ஸ்டோரி மாதிரி வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் எல்லாமே வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு அப்ளிகபிள், அதாவது எல்லாமே நிறைய நம்ம வந்துட்டு படிக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படிங்கும்போது நம்ம அகாடமியில் என்ன பண்ணி தருவோம் அப்படின்னா எல்லாமே ஸ்டோரி பேஸ்டாக தான் வந்துட்டு டீச் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதனால் இதையும் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு நம்ம மக்கப் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட் எடுக்காம நம்ம வந்துட்டு எல்லாமே ஸ்டோரி மாதிரி வந்துட்டு ரீட் பண்ண கற்றுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கேபினட் கமிட்டியான எக்கனாமிக் அஃபேர்ஸ் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு டெவலப்மெண்ட்க்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. என்ன டெவலப்மெண்ட் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஷிப் ரிப்பேர் ஃபெசிலிட்டிக்காக அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபெசிலிட்டி வந்துட்டு எங்கே கொண்டு வராங்க அப்படின்னா குஜராத்தில் வந்துட்டு கொண்டு வராங்க. இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்துட்டு 1570 கோடி வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்துட்டு அலோகேட் பண்ணுறாங்க. யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தீன் தயாள் போர்ட் அத்தாரிட்டி அண்டு கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் தான் வந்துட்டு நம்மளுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் வந்துட்டு பண்ணித்தராங்க. ஓகேங்களா? ஸோ யார் யார் தீன் தயாள் போர்ட்டும் கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெடும் தான் வந்துட்டு நம்மளுக்கு இந்த ஃபீச்சர்ஸை அப்டேட் பண்ணி தராங்க. இது என்ன அப்படின்னா நம்ம கண்ட்ரியில் வந்துட்டு 7 to 9%, அதாவது ஓவராலாக வந்துட்டு நம்ம வேர்ல்டு லெவலில் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே வந்துட்டு கண்ட்ரி லெவலில் வந்துட்டு ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரி வழியாவோ இல்லை வந்துட்டு பார்டரை டச் பண்ணிட்டோ போகிறது எல்லாமே வந்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம கண்ட்ரிக்குள்ளே வந்துட்டு போகிறாங்க அப்படின்னா 7 to 9% வந்துட்டு குளோபல் மேரிடைமில் வந்துட்டு நம்மளோட கண்ட்ரியில் வந்துட்டு டச் பண்ணிட்டோ இல்லை உள்ளே வந்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு கோஸ்ட் எதுக்காச்சும் வந்துட்டு போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு இவ்வளோ வந்துட்டு 100ல் 7லேருந்து 9% நம்ம நாட்டுக்குள்ளே வந்துட்டு போகிற கப்பல் எல்லாமே திடீர்னு ஏதாச்சும் வந்துட்டு ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மக்கிட்ட வந்துட்டு அவ்வளோக்கான ஃபெசிலிட்டி இல்லை. ஓகேங்களா? ஸோ அதை வந்துட்டு எங்கே கொண்டு போய் வந்துட்டு ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா லைக் துபாய், சிங்கப்பூர், பஹ்ரைன், கொலம்போ. ஸோ இங்கே தான் வந்துட்டு எடுத்துகிட்டு போவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்க ஒரு ரிப்பேரிங் ஃபெசிலிட்டி வந்துட்டு நம்ம வந்துட்டு இதுவே ஒரு
நம்மளதுல டிராபேக் தானே. ஸோ அந்த டிராபேக்கை வந்துட்டு நம்ம வந்துட்டு ரெட்டிஃபை பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக அப் டு வந்துட்டு 300 மீட்டர்ஸ் வந்துட்டு இன் லென்த் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கேப் இந்தியா ஷிப் ரிப்பேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துட்டு கேப் வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஸோ அப் டு வந்துட்டு 300 மீட்டர் லென்த் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்துட்டு ஃபீச்சர் ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு என்னென்ன இருக்குன்னா 650 மீட்டர்ஸ் பிரெத்தி, 2 லார்ஜ் ஃப்ளோட்டிங் ட்ரை டாக்ஸு, ஒர்க் ஷாப்ஸு, அசோசியேட்டட் மெரைன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் வந்துட்டு ஃபீச்சர்ஸ் ஆயிருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 300 நாட்டிக்கல் மைல்ஸ் வந்துட்டு நம்ம கோஸ்ட் லைனில் வந்துட்டு கொண்டு வரணும். 1% லெஸ் தென் 1% இருக்கிற நம்மளோட ரிப்பேரிங் சிஸ்டமை இன்னும் வலுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் வந்துட்டு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஷிப் ரிப்பேர் வந்துட்டு குஜராத்தில் கொண்டு வர போகிறாங்க. ஸோ இயர்லி வந்துட்டு 34 ஷிப்ஸ் வந்துட்டு நம்ம ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு அக்ரிமெண்ட் வந்து டார்கெட் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு 6 நியூ மெடிக்கல் அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸ்க்கு வந்துட்டு ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட்ஸ் வந்துட்டு இஷ்யூ பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த 6 என்னென்ன அப்படின்னா எல்போ கிரச்சஸ், வாக்கிங் ஸ்டிக்கு, மல்டி லெக் வாக்கிங் ஸ்டிக்கு, போர்ட்டபிள் ரேம்ஸ் ஃபார் வீல் சேர் யூசர்ஸ் அண்ட் பர்சன் புஷிங் வீல்டு ஆப்ஜெக்ட்ஸ், accessible tactile guide maps for visual impaired individuals, braille on signature equipment and appliance. ஸோ இந்த மாதிரி 6க்கு வந்துட்டு ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்த ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் ஒன்ஸ் வந்துட்டு ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்துட்டு டெவலப் பண்ணது யாரு அப்படின்னா ஏஎல்எம்ஓசி, ஐசிஎம்ஆர், பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் பர்சன் பப்ளிக் பீப்புள் வித் பிசிக்கல் டிசபிலிட்டிஸ். ஸோ இவங்க தான் வந்துட்டு நம்மளுக்கு டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த கேம்பெயின் வந்துட்டு எந்த ஆப்ஜெக்ட் கீழே நடந்திருக்குன்னா சப்போர்ட் ஆக்சசிபிள் இந்தியா கேம்பெயினுக்கு கீழே தான் நடந்திருக்கும். ஸோ இதில் வந்துட்டு யார் வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா சுகம்யா பாரத் அபியானுக்கு கீழே தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி வெல் டிசபிலிட்டிக்கு கீழே வந்துட்டு கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா மேனக் ஓல்டு டெல்லியில் இருக்கு. டைரக்டர் ஜெனரல் வந்துட்டு சஞ்சய் ஹர்க். ஓகேங்களா? அவ்வளோதான். 6 மெடிக்கல் அசிஸ்டன்ட் டெக்னாலஜிஸ்க்கு வந்துட்டு ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். அதெல்லாம் நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். ஸோ கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபேர் அண்ட் ரெனுமினேட்டிவ் ப்ரைஸ் வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா சுகர் கேனுக்காக. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி சுகர் வந்துட்டு எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா சுகருக்கு பர் குவிண்டாலுக்கு வந்துட்டு 355 இருந்துச்சு போன இயர்ல. இப்போ வந்துட்டு 365 வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக் ரெக்கவரி ரேட் வந்துட்டு எவ்வளோன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. 10.25% வந்துட்டு பேசிக் ரெக்கவரில் இருக்கு. ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு என்ன அப்படின்னா 365 குவான்டலுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா 0.1 இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா எவ்வளோ வந்துட்டு ரெக்கவர் ப்ரீமியம் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 3.56. அதே தான் வந்துட்டு பாயிண்ட் வச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? 3.56. அதுவே வந்துட்டு டிக்ரீஸாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துட்டு 0.51க்கு 3.56 வந்துட்டு ரெனுமினேட்டிவ் ப்ரைஸ் வந்துட்டு ரிடக்ஷன் பண்ணி இஷ்யூ பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் அவ்வளோதான். ஸோ காமர்ஸ்க்குன்னு சொல்லி ரீச் ஆகிறது எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னா பர் குவான்டலுக்கு வந்துட்டு 338.3 குவான்டல் வந்துட்டு ரீச் ஆகும். ஸோ அவ்வளோதான் இதில். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன பார்த்துக்கிறீங்கன்னா சுகருக்கான ஃபேர் ரெனுமரேட்டிவ் ப்ரைஸ் வந்துட்டு எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 365 பர் குவான்டல். ஓகேங்களா? ஸோ 2026 2027 வரைக்கும். அவ்வளோதான் இதில். நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ கேபினட் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 இதுக்கு முன்னாடி வந்துட்டு அதாவது டோட்டலாக வந்துட்டு 12 இதுக்கு முன்னாடி 2 அப்ரூவல் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு 2 அப்ரூவல் பண்ணுறாங்க. இந்தியா செமிகண்டக்டர் மிஷனுக்கு கீழே. ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா கிறிஸ்டல் மேட்ரிக்ஸு, ரெண்டாவது வந்துட்டு சுஜி ஷிமோன். இந்த கிறிஸ்டல் மேட்ரிக்ஸ் வந்துட்டு எங்கே கொண்டு வராங்க அப்படின்னா தொலிரா குஜராத்லையும், இந்த சுஜி செமிகான் வந்துட்டு பிரைவேட் லிமிடெட் வந்துட்டு சூரத் குஜராத்லையும் வந்துட்டு கொண்டு வராங்க. ஓகேங்களா? ஸோ இந்த
கிறிஸ்டல் மேட்ரிக்ஸ் வந்துட்டு எதை வச்சு இது செஞ்சிருப்பாங்கன்னா எல்இடி டிஸ்பிளே மாடல்ஸ் இருக்கும். அதுவே வந்துட்டு இதுல வந்துட்டு அவுட் சோர்ஸ்டு செமிகண்டக்டர் அசம்பிளி அண்ட் டெஸ்ட் வந்துட்டு ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இதில். ஸோ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு செமிகண்டக்டருக்காக 1.64 லேக் வந்துட்டு செலவு பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் இதில். ஸோ 2 கொண்டு வராங்க. இந்தியா செமிகண்டக்டர் மிஷனுக்கு கீழே எங்கன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஒன்று வந்துட்டு தொலிரா குஜராத்தில், இன்னொன்று வந்துட்டு சூரத் குஜராத்தில். ரெண்டுமே குஜராத் தான். ஆனால் தொலிரா இது வந்துட்டு சுஜி வந்துட்டு சூரத். எஸ்எஸ்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் இதில். நெக்ஸ்ட் நியூஸ். டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு லான்ச் பண்ணியிருப்பாரு. என்ன அப்படின்னா ஆப்ரேஷன் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம்னு சொல்லிட்டு. ஸோ என்ன லான்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹமாஸ்ல வந்துட்டு போர் வந்துட்டு நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா? போர் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு யூஎஸோட டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா ஆப்ரேஷன் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம்னு சொல்லி கொண்டு வந்திருக்காரு. ஸோ இந்த கிரிசிஸ்லாம் வந்துட்டு அட்ரஸ் பண்றதுக்காக தான் ஈரான்ல வந்துட்டு இப்படி வார் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத வந்துட்டு அட்ரஸ் பண்ணுவாங்க இந்த ஆப்ரேஷன் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம்ல. ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கொண்டு வந்திருப்போம். என்ன அப்படின்னா ஆப்ரேஷன் உர்ஜா சுரக்ஷான்னு சொல்லிட்டு. இது என்ன அப்படின்னா நம்மளோட 5 வார்ஷிப் வந்துட்டு அங்க இருக்கும். ஓகேங்களா? அதை வந்துட்டு ரெக்கவர் பண்ணி எடுத்துட்டு வர்றதுக்காக தான் ஆப்ரேஷன் உர்ஜா சுரக்ஷான்னு சொல்லி கொண்டு வந்திருப்போம். இப்போ வந்துட்டு யூஎஸ்ஏ வந்துட்டு ஆப்ரேஷன் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? யூஎஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்துக்கோங்க. வாஷிங்டன் டிசி. அந்த கரன்சி வந்துட்டு யூஎஸ் டாலர். 47th பிரசிடென்ட் தான் யார் அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப். 50th வைஸ் பிரசிடென்ட் வந்துட்டு ஜேம்ஸ் டேவிட் வான்ஸ். அவ்வளோதான். நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். ஸோ இபிஎஃப்ஓனா என்ன? எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத கொண்டு வராங்க. இபிஎஃப் ஆதார் பேஸ்டு ஆக்சஸ் போர்ட்டல் ஃபார் ட்ராக்கிங் அண்ட் இன்ஆபரேட்டிவ் அக்கௌண்ட்ஸ்னு சொல்லி கொண்டு வராங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா அதாவது டெடிகேட்டட் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் டு ஃபெசிலிட்டேட் ஐடென்டிஃபிகேஷன் ட்ராக்கிங் நம்பர் லிங்கிங் ஆக்டிவேஷன் ஆஃப் ஓல்டு இபிஎஃப் அக்கௌண்ட்ஸ் வந்துட்டு எப்படி இது எப்படின்னா இப்போ ஏங்குற ஒரு பர்சன் வந்துட்டு ஒரு ஒர்க்ல வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த பர்சன் வந்துட்டு திடீர்னு வந்துட்டு அதுல இருந்து ரிலீவ் ஆயிட்டாரு. ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த பர்சன் வந்துட்டு ரொம்ப நாளா ஒர்க் போகாம எகைன் வந்துட்டு இன்னொரு கம்பெனில போய் ஜாயின் பண்ணாரு. அப்போ வந்துட்டு பிஎஃப் பிடிக்கிறதுக்காக இவங்களோட நம்பர் சொல்லுங்க, இபிஎஃப்ஓ நம்பர்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனா அந்த பர்சனுக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாத்தையும் எகைன் கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷா வந்துட்டு கொண்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு கேன்சல் பண்ணி ஓப்பன் பண்றதா இருக்கு. இல்ல அப்படின்னா நம்மளுக்கு நிறைய வந்துட்டு இருக்கு. பிஎஃப் பிடிக்காமயே இதனால போயிருது அப்படிங்கிறதுனால ஸோ இந்த இபிஎஃப்ஓ வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கொண்டு வராங்க. நம்மளோட ஆதாரோடைய எல்லா பிஎஃப்ஓட நம்பரும் வந்துட்டு லிங்க் ஆயிடும். ஒன்ஸ் வந்துட்டு லிங்க் ஆயிடுச்சு அப்படின்னா அகைன் வந்துட்டு ஆதார் நம்பரை வச்சு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இபிஎஃப்ஓட ஹெட் குவார்ட்டர்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. நியூ டெல்லி. சிஓ வந்துட்டு ரமேஷ் கிருஷ்ணமூர்த்தி. எஸ்டாப்ளிஷ் இயர் வந்துட்டு 1952. ஸோ இதே 1952 தான் வந்துட்டு சினிமோட்டோகிராஃபியோட இயரும். ஓகேங்களா? அவ்வளோதான். இதில் செபி வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆப்ரேஷன் வந்துட்டு ஒரு இனாகரேஷன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா பருவான்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் ரிஸ்க் ரிட்டர்ன் வெரிஃபிகேஷன் ஏஜென்சிங்கிறது அதோட நேமு. ஸோ இதில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேர் ரேட்டிங்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்சி இருக்கும். ஸோ அதுக்காக வந்துட்டு இந்த பர்வா அப்படிங்கிறது வந்துட்டு ரெகனைசேஷன் கொடுக்குறாங்க. இவன் தான் வந்துட்டு இந்த பர்வாவில் வந்துட்டு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக இருக்கான் அப்படிங்கிறத வந்துட்டு ரெகனைசேஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த பர்வாவில் வந்துட்டு யார் வந்துட்டு ஆட் பண்ணுவாங்க அப்படின்னா டேட்டா சென்டரா என்எஸ்சி தான் வந்துட்டு டேட்டா சென்டரா ஆட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ பர்வாவோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. ஃபாஸ்ட் ரிஸ்க் ரிட்டர்ன் வெரிஃபிகேஷன் ஏஜென்சி. செபியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பை, மகாராஷ்டிரா. சேர்மன் வந்து துகின் பண்டா பாண்டே. ஸோ எஸ்டாப்ளிஷ் இயர் வந்து 1992. நெக்ஸ்ட் நியூஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. என்ன அப்படின்னா முல்ஹண்டர் A.2ன்னு சொல்லிட்டு இது யார் வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இனோவேஷன் ஹப் தான் வந்துட்டு
டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா முழு ஃபண்ட்னா, ஸோ ஒருத்தங்க வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு ஒருத்தங்களோட அக்கௌண்ட்லேருந்து திருடி இன்னொரு அக்கௌண்ட்க்கு குயிக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்கல்ல, அததான் வந்துட்டு முள் அக்கௌண்ட் முள்ளுன்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்துட்டு ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக முள் ஹண்டர்ஸ்லாம் வந்துட்டு டிடெக்ட் பண்ணுறதுக்காக முள் ஹண்டர் டாட் ஏன்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு இதில் 26 பேங்க்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ், ஃபெடரல் பேங்க் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்கோட 4,50,000 கார்ட்ஸ் கஸ்டமரை வந்துட்டு வாங்குறாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா நான் கிரெடிட் கார்டுக்கு கீழே வந்துட்டு நான் கோ பிராண்டட் கிரெடிட் கார்டு கீழே வந்துட்டு கஸ்டமர்ஸ் வந்துட்டு அவங்க அக்யூர் பண்றாங்க 1,500 கோடிக்கு. இவங்களோட பிஸ்னஸ் வந்துட்டு இன்னும் வந்துட்டு என்ஹான்ஸ் பண்றதுக்காக. ஓகேங்களா? இப்போ ஃபெடரல் பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு கேரளா, எம்டிஎன்சிஓ வந்துட்டு கிருஷ்ணா வெங்கட சுப்பிரமணியன். டேக்லைன் வந்துட்டு யுவர் பர்ஃபெக்ட் பேங்கிங் பார்ட்னர். ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு மும்பை, மகாராஷ்டிரா. சிஓ வந்துட்டு பிடி சிங். ஓகேங்க, அவ்வளோதான். இன்னைக்கு தொடர் அப்டேட்டட் நியூஸ்லாம் பார்த்துட்டோம். அப்கமிங்ல நல்ல அப்டேட்டட் நியூஸ் தெரிஞ்சுக்கணும். சைன் ஐஏஎஸ் அகாடமியில் யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.